கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த நாளிலே ஆண்டவரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், தேவனை ஆராதிப்போம். அவர் நம் மத்தியிலே மகிமைப்படுவாராக. ஒரு பாடலை பாடுவோம். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறே. நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோமோ, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அப்படியே எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தெய்வமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போய் துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணி தகப்பனுடைய சொத்தையெல்லாம் அழித்து போட்டு கடைசியில் அவன் குறைவுபட ஆரம்பித்து நல்ல உணவில்லாமல் நல்ல உடை இல்லாமல் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் தகப்பனை நோக்கி எழுந்து தகப்பனிடத்திற்கு வருகிறதற்காக அவன் உணர்வு அடையும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் கொள்ளணும். தேவன் அவரிடத்தில் வருகிற பிள்ளைகளை அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையில் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தில் அடிமையாகி இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், ஆனால் இந்த தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், அந்த தேவனிடத்திற்கு நான் போகணும்னா எனக்கு பரிசுத்தம் இருந்தால் தான் போக முடியும்னு சொல்லி தேவன் அண்டைக்கு வருவதற்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி வரணும்னு ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் ஆண்டவரை குறித்து அப்படி சொல்லலை. ஒரு மனுஷன் பாவியாக இருக்கும்போதே அந்த பாவியான மனுஷன் அவன் என்ன நிலையில் இருக்கிறானோ அப்படியே ஆண்டவரிடத்திற்கு வர வேண்டியதுதான்.
நீங்கள் உங்களை சரிப்படுத்தினதுக்கப்புறம் ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் வரணும்னா அப்போ ஆண்டவர் நமக்கு தேவையில்லையே. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துகிற ஆண்டவர். விழுந்து கிடக்கிற ஒரு மனுஷனை அவன் எழும்பி ஆண்டவர்கிட்ட வர வேண்டியதில்லை. அந்த விழுந்து கிடக்கிற மனுஷனை ஆண்டவர் தூக்கி எடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு அசுத்தமான ஒரு மனுஷன், என் நிலைமையில் என்னை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்தால் அந்த மனிதனை ஆண்டவர் அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். 20வது வசனம் சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் இன்றைக்கி எந்த நிலையில், ஒருவேளை வியாதியாக இருக்கிறீங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க, அல்லது பாவத்தில் விழுந்து கிடக்கிறீங்க, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. வந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், என்னை மாற்றுங்க. ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டுட்டேன், என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுந்து புறப்பட்டு அவருக்கு முன்னால் வந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் நிச்சயமாக அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து மேன்மைப்படுத்துவார். அந்த இடத்துல இருந்து கொண்டே நீங்கள் கதறுங்க. அந்த விழுந்து போன சூழ்நிலையிலிருந்தே கூப்பிடுங்க, தகப்பனே நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு கூப்பிடுங்க. தயவு கூர்ந்து கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி உங்களை தூக்கி எடுத்து உயர்த்துவார். அதனால் இந்த நாளில் நீங்கள் இருக்கிற நிலையில் அப்படியே வந்து உங்களை தாழ்த்துங்க, உங்களை கனப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுக்கு எல்லா விதமான மேன்மைகளையும் கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கு. இந்த இளைய குமாரனை தகப்பன் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து, அவனுக்கு மோதிரம் கொடுத்து, அவனுக்கு பாதரட்சியை கொடுத்து, அவனை வீட்டில் விருந்து கொண்டாடி அயலகத்தார் எல்லாரையும் வரவழைத்து ஒரு பெரிய விருந்தே கொண்டாடினாரே, அதே போல் நீங்கள் வந்தாலே போதும் உங்களை வாழ்க்கையை மாற்றி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை கொண்டாடுகிற ஒரு தேவன். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில் அப்படியே உங்கள் சமூகத்துக்கு வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.